வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்றைய தினம் 5வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தமது காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகளற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர். சொந்த நாட்டில் அகதிகளாகியுள்ள நிலையில் தாம் உள்ளதாகவும் போராட்டத்தின் போது அவர்கள் சுட்டிக்காட்டினர். பல்வேறுபட்ட ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் அந்த மக்களுடைய மீள்குடியேற்ற உரிமைகள் உறுதிப்படுத்தப்படாது, மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமானது என ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தற்போது மிகவும் ஒரு கபலீகரமான முறையிலே, ஏமாற்றுத்தனமான முறையிலே இந்த காணிகள் இராணுவத்திற்கு தேவை என்று ஒரு பகிரங்க அறிவிப்பை கூட பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம், இந்த மக்களுடைய நிலங்களை அரசாங்கம் விடுவிப்பதிலே எந்த தடையும் கிடையாது. தனியே இவற்றை, அதாவது தமிழர்களின் நிலம் என்பதால் இராணுவத்தின் வசம் வைத்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஏசி அறைக்கிலே இருக்கின்ற ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த மக்களுடைய துன்பத்தை கண்டுகொள்ளவில்லை. மக்கள் வெயிலுக்குள்ளே இருக்க வேண்டும், அவர் ஏசிக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. இந்த வீதியால் சென்று அவரால் செல்ஃபி எடுத்து படங்காட்ட முடிகின்றது என்றால், லவ் ஷோ மாதிரி படங்காட்ட முடிகின்றது என்று சொன்னால், ஏன் இந்த உரிமைக்காக போராடுகின்ற மக்களை நேரடியாக ஜனாதிபதி சந்தித்து உடனடியாக மக்களின் நிலங்களை மக்களிடம் கையளிக்க முடியாது என்ற கேள்வி